திருமகனை போரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும், புத்தி தரும், புத்திர சம்பத்தும் தரும், சக்தி தரும், சித்தி தரும் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. வழியின்றி வேலனவன் திகைத்தான், வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். வழியின்றி வேலனவன் திகைத்தான், புறவள்ளி அவள் கைபிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையே நினைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான், மறுகணத்தினிலே மகிழ்ச்சியிலே திளைத்தான். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வருபுயர் யாவும் முன்னின்று தடுக்கும். தும்பிக்கை நம்பிக்கை கொடுக்கும், வருபுயர் யாவும் முன்னின்று தடுக்கும். அஞ்சேரன் ஒரு பாகம் எடுக்கும், அஞ்சேரன் ஒரு பாகம் எடுக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும், அவன் அசைந்து வர அருள்மணிகள் ஒலிக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் தீர்த்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. பாட்டமிட்ட பாட்டுமிட்ட அனைத்தும், பாட்டமிட்ட பாட்டுமிட்ட அனைத்தும், முருகன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும், முருகன் நாட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் போடும் தொடர்ந்து. பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு. ஒரு நல்ல கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாரும். விநாயக பெருமானை தொடர்ந்து முருகனை போற்றி தொடங்கி ஒரு பாடலோடு இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பட்டிமன்றத்தை தொடங்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். கந்தன் கால போயிடலாமா சார்? ஆடியோ சார், நீங்க உட்கார்றீங்களா சார்? கொஞ்சம் டிலே கொடுங்க. அப்புறம் கிருஷ்ணா கொஞ்ச நேரம் கந்தன் காலடியை வணங்கினான், கந்தன் 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 காலடியை வணங்கினான், கடவுளர் யாவரையும் வணங்குதற் போலே கந்தன் காலடியை வணங்கினான்.
குருநாதன் தாயார் பார்வதியே சக்தியான வேலன் சிவசக்தியான வேலன் தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்தியான வேலன் சிவசக்தியான வேலன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் அண்ணனவன் கணேசன் கண்ணனவன் தாய்மாமன் மாமனுக்கே பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கே பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் கந்தன் காலடியை வணங்கினார் உமையவள் கண் வடிவம் மதுரை மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டார் காந்தி காமாட்சி உமையவள் கண் வடிவம் மதுரை மீனாட்சி உருவத்தில் மாறுபட்டாள் காந்தி காமாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி கங்கையிலே குளிக்கின்றாள் காசி விசாலாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை எவருண்டு கந்தன் காலடியை வணங்கினார் பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அதனால் சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரணவ மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையினிலே அடைத்தான் முருகனே பிரம்மனிடம் பிரம்மனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் பிரம்மனிடம் செல்லுங்கள் என்ன வேண்டும் கேளுங்கள் அந்த வினை தீர்ந்துவிடும் மற்றதெல்லாம் தள்ளுங்கள் அந்த வினை தீர்ந்துவிடும் மற்றதெல்லாம் தள்ளுங்கள் கந்தன் காலடியை வணங்கினார் கடவுள்கள் யாவரையும் வணங்குதல் போலே கந்தன் காலடியை வணங்கினார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு காலதண்டாயுதபாணிக்கு சிறகிரி ஆண்டவனுக்கு அரஹரா 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 அரோஹரா. எல்லாரும் ஒரு கைதட்டல் கொடுங்க நல்லா ஒரு மஞ்சுநாதனுக்காக. உதிரத்தின் உறவோடு என்னை உறவாட விட்ட தாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னின்று காப்பாய் நீயே நற்றாயே தமிழ்த்தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்குதாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் பதிவு செய்கிறேன். நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. தமிழ் வணக்கத்திற்கு கைதட்டுகிற ஊர் நம்முடைய அரசம்பாளையம். உண்மையிலுமே இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். நம்முடைய அரசம்பாளையம் கிராமத்திலே அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமியினுடைய பங்குனி உத்திர திருவிழாவினை முன்னிட்டு மிகச் சிறப்பாக ஊர் பெரியோர்கள் இந்த அற்புதமான பட்டி மண்டபத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதில் நகைச்சுவை இருக்கும், பாடல் இருக்கும், நல்ல கருத்துக்கள் இருக்கும். இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு கொங்கு தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழு வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான பட்டிமன்றம் உங்களுக்காக இப்பொழுது நடைபெற காத்திருக்கிறது. ஏன் எல்லாரும் கைதட்டுங்க அப்படின்னு சொன்னோம்னா நல்லா ரசிக்கலாம். ஒரு நிகழ்ச்சியை நல்ல ரசிச்சோம்னா தான் அந்த நிகழ்ச்சி ஜெயிக்கும். ஒரு நிகழ்ச்சியினுடைய வெற்றி எங்க கிட்ட மட்டும் இல்லை, உங்க கிட்டையும் தான் இருக்கு. ஏன் கைதட்டல் சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் பறக்கும் போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பறக்கிற தாலாட்டு. அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது அவனுக்கு கிடைப்பது உற்றார் உறவினர்கள் உடன் பழகியவர்களின் கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு. எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு. அழகா கைதட்டுறாங்க பாரு. உண்மையிலுமே மகிழ்ச்சி. எனக்கு பெண்கள் கூட்டம் அப்படி ரசிச்சிங்கன்னா அதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. தம்பி புண்ணியத்தில் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் அப்படியே டீமாக நிகழ்ச்சி பண்ணுறோம்.
போன வாரம் பட்டுக்கோட்டைக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போனார். கூட்டம்னா சுமார் 2000 பேருங்க. 2000 பேர். முன்னுரையிலேயே சும்மா நகைச்சுவை அள்ளி விடுவோம்னு ஒரு 60 ஜோக் சொன்ன பாருங்க. ஒரு ஆள் சிரிக்கல. இவன் மட்டும்தான் சிரிச்சான். ஒரு ஆள் சிரிக்கல. 61ஆவதா ஒரு நகைச்சுவை சொன்ன பாருங்க. பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு 4 பெண்கள் நாங்க பாருங்க பரவாயில்ல ஒரு 4 பெண்கள் சிரிச்சாங்களேன்னு சந்தோஷத்துல அடுத்த ஜோக்குக்கு போறேன். வயசான ஆயா ஒண்ணு படார்னு எந்திரிச்சு என்ன ஒரு பார்வை, சிரிச்ச பெண்களை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுச்சு. படிச்ச தம்பி பெருந்துறையிலிருந்து வந்து பேசுது, உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு? தம்பி நீங்க பேசுங்க, எவளும் சிரிக்காம நான் பார்த்துக்கிறேன். 3 மணி நேரம் மஞ்சுநாதன் தான் ஒரு பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு அந்த ஆயாவை பக்கத்திலேயே உட்கார வச்சு, இங்கே ஒன்று வைக்கல, அங்கே ஒரு அக்கா சொன்ன மாதிரி தேன்வாழை ஒரு சீப்பு வச்சுருந்தாங்க, நல்லா 18 பழம் இருக்கிற ஒரு சீப்பு. ஆயா எப்போ வாயை திறந்தாலும் இவன் குளிச்சு ஒவ்வொரு பழத்தையாக ஊட்டிக்கிட்டே இருந்தான். 3 மணி நேரம் ஒரு சீப்பு காலியாச்சு. அடுத்த நாள் ஆயாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால், ஆயா எப்படி இருந்ததுன்னு. எப்படி இருந்ததா? என்னால் இருக்கவே முடியலப்பா அப்படின்ச்சு. அந்த அளவுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா ரசிக்கிறீங்க. பொதுவாக நம்முடைய வேளாளர் பெருமக்கள் இருக்கக்கூடிய மண், எல்லாரும் கலந்திருக்கிற மண், விவசாய பூமி. எனக்கு என்ன தெரியுங்களா மகிழ்ச்சி, இந்த உலகத்திலேயே ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, உலகத்திலேயே எது அதிசயம்னு கேட்டா, குழந்தைகளை கேட்டா சொல்லுவாங்க சீனா பெருஞ்சுவர் அதிசயம்பாங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் அதிசயம்பாங்க, இன்னும் ஒவ்வொருத்தர் எகிப்து பிரமிடு அதிசயம்பாங்க. இப்படி அவங்கவங்க ஒவ்வொரு அதிசயத்தை சொல்லுவாங்க. ஆனால் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவர்கிட்ட வெளிநாட்டுக்காரன் கேட்டா, இந்த உலகத்திலேயே எதுங்கய்யா அதிசயம், எதுங்கய்யா ஆச்சரியம்னு கேட்டபோது, உங்களை போல அவரும் ஒரு விவசாயி சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே அதிசயம் இந்த மண்ணு தான். மண்ணா? வெளிநாட்டுக்காரன் ஆச்சரியப்பட்டான். மண்ணா? ஆமா ஐயா. எப்படியா சொல்றீங்க? இந்த சீன பெருஞ்சவர் அதிசயம் இல்ல, தாஜ்மஹால் அதிசயம் இல்ல, எகிப்து பிரமிடு அதிசயம் இல்ல, பாபிலோன் தொங்கும் தோட்டம் அதிசயம் இல்ல, இதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த மண்ணு தான் அதிசயமா? எப்படிங்க யான்னா? நம்மாழ்வார் சொன்னதை உலகமே வியந்து பாராட்டியது. அப்படி என்ன சொன்னார் தெரியுங்களா? இந்த உலகத்திலேயே சிறந்தது மண்ணு தான். ஏன்னா எதை போட்டாலும் மட்க செய்கிற இந்த மண், விதை போட்டால் மட்டும் உயிர்க்க செய்கிறது பாருங்கள். இதை விட ஆச்சரியம் இந்த உலகத்துல என்ன இருக்க போகுதுன்னா, இந்த பகுதியெல்லாம் வேளாண்மை தொழில் தானே, முழுக்க வேளாண்மை. வர வழியில எல்லாம் அப்படி பச்சை பசேல்னு பார்க்கறக்கே அவ்வளவு ரம்மியமா இருந்ததுங்க. இந்த உலகத்துல இந்த காவடி, உண்மையிலுமே சொல்றேன், எத்தனை ஊர்களில் பார்த்தாலும் நம்முடைய அரசம்பாளையம் காவடிக்கு இணை ஒன்றும் இல்லை. கைதட்டல் கொடுங்க, உண்மையிலுமே அதுதான் பெருமை. ஏன்னா அந்த முருகனே மனசு குளிர்ந்து உட்கார்ந்து இருக்கார். யோசிச்சு பாருங்க, தேடி தேடி வருகிறார். கோயிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் தலையா கடல் அலையாங்கன்னு சொல்ற மாதிரி அவ்வளவு அழகா மக்கள் வந்திருக்கீங்க. ஏன் தெரியுங்களா? இந்த உலகத்தில் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஏன் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் திருச்செந்தூர் போயிருந்தோம், இந்த முடி கொடுத்தது அங்கதான். அந்த திருச்செந்தூர் போயிருக்கிறங்க, ஒரு பெரிய ஆடி கார் வந்து நிக்குது கோயில் வாசலுக்கு முன்னால், அந்த கடற்கரை பக்கத்துல. ஒரு பணக்கார வீட்டம்மா, அக்காவும் வந்திருந்தாங்க, ஒரு பணக்கார வீட்டம்மா அப்படியே உடம்பு நிறைய நகையோட வந்து அப்படி முன்னாடி நின்று, இந்த ராஜகோபுரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தன்னுடைய முந்தானைய அப்படி தாங்கி பிடிச்சு வரவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் மடிப்பிச்சை எடுத்தாங்க. அந்த அம்மாவுடைய ஓட்டுநர்கிட்ட நாங்கள் கேட்டோம், பார்க்கறதுக்கு பெரிய இடத்த அம்மா மாதிரி இருக்காங்க, இங்கே எதுக்கு மடிப்பிச்சை எடுக்கிறாங்க? 15 வருஷமா குழந்தை இல்லை சாமி, ஆனால் இந்த திருச்செந்தூர் முருகனை வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தா இந்த சன்னதியில் வந்து மடிப்பிச்சை எடுக்கிறேன்னு அந்த தாய் வேண்டிக்கிட்டா. போன வருஷம் இந்த முருகனே வந்து குழந்தையா பிறந்த மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அதனால இந்த அம்மா வந்து உண்மைங்க, 8 கார் இருக்கு அவங்க வீட்டில், வசதிக்கு பஞ்சம் இல்லை. ஆனா முருகன் சன்னிதானத்தில் வந்து பிச்சை எடுக்கக்கூடிய வாய்ப்பு அந்த அம்மாவுக்கு கிடைச்சதுங்கிறது அந்த கண்ணில் பார்த்தோம்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்தில் என்ன வேண்டுகிறீர்களோ அடுத்த பங்குனி உத்தரத்துக்குள்ள நம்முடைய கல்யாண சுப்பிரமணிய சாமி வழிநடத்தி தருவார் என்பதுதான் சத்தியமான உண்மை. உங்களோடு நாங்களும், எங்களோடு நீங்களும். அந்த கந்தனுக்கு ஒரு முறை சொல்லுங்க பாப்போம், கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு,
ஞானவேல் முருகனுக்கு, பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு, சிறகிரி ஆண்டவனுக்கு. இன்னைக்கும் உலகமே நீங்க அமெரிக்கா குண்டு போடட்டும், ஈரான் குண்டு போடட்டும், அங்கெல்லாம் பேசு பொருள் கிடையாதுங்க. ஆனா எங்க சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பார்த்திருக்கீங்க இல்லையா, அந்த பெட்டியில் என்ன வருதுங்கிறதான் இன்னைக்கும் உலகமே பார்த்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னு சொன்னா எங்க பகுதி, நான் பெருந்துறையிலிருந்து வர்றேன், 12வது கிலோமீட்டர்ல சென்னிமலை, 12வது கிலோமீட்டர்ல சென்னிமலை. 1984 வருஷம் ரெட்ட மாட்டு வண்டி 1320 படிக்கட்டு ஏறின அதிசயம் நடந்த இடம் நம்முடைய சென்னிமலை. அப்படின்னு சொன்னா இன்னைக்கும் மாட்டினுடைய தோல் மீது ஏற்றித்தான் கீழ் இருக்கிற குளத்திலிருந்து மேல இருக்கிற மூலவருக்கு அபிஷேகத்துக்கான தீர்த்தம் குடம் போகுது. அப்படின்னா இன்றைக்கும் முருகனுடைய அற்புதங்களை நம்மால் சொல்லிவிடவே முடியாது. எங்கெல்லாம் அடியவர்கள் கண்ணீர் மல்க முருகா என்று அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் வேலும் மயிலும் துணையாக இருந்தவர்களை காக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை என்பதை சொல்லி, கோயிலுக்கு போனா எப்படி வேண்டணும் தம்பி எல்லாம் மனமுருக வேண்டுவர். எவ்வளவு நேரம்ப்பா வேண்டுவேன்? 10 நிமிஷம் வேண்டுவார். மீதி எவ்வளவு நேரம் வேண்டுவேன்? 10 நிமிஷம் யாருக்கு வேண்டுவா? 1.25 மணி நேரம் யாருக்கு வேண்டுவேன்? 10 நிமிஷம் என் குடும்பம், என் குழந்தை, என் கூடு வாசம் நல்லா இருக்கணும் வேண்டுவேன். சபாஸ். 10 நிமிஷம் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு வேண்டுவேன். மீதி இருக்கிற 1.25 மணி நேரம் யாருக்காக வேண்டுவேன்? என்கிட்ட வட்டிக்கு வாங்கணும் நல்லா இருக்கணும் வேண்டுவேங்க. நல்லா இருக்காங்களா? அவன் நல்லா இல்ல, வாங்கணும்லாம் தான் சாவறானே. சாகரவனா பார்த்து நீ ஏயா கொடுக்குற? யோசிச்சு பாருங்க. அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய மனசு வேணுங்க. இந்த இப்போ பழனியில் தேரோட்டம், நீங்கள் பழனி அடிவாரத்தில் சித்தநாதன் விபூதி ஸ்டோர் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அந்த சித்தநாதன் விபூதி கடையில் அந்த முன்னாடி முகப்புலேயே பார்த்தீங்கன்னா அந்த சித்தநாதன் ஐயா அப்படி பெருசாக பட்டை ஓட்ட மாதிரி ஒரு பெரிய படம் வச்சுருப்பான். பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க பழனி போனால். அந்த சித்தநாதன் விபூதி கடைக்கு, பஞ்சாமிர்த ஸ்டோருக்கு ஒரு வெளிநாட்டுக்காரன் வந்தான், ஒரு பயணி. வந்து பார்த்தவன் இந்த பட்டையை பார்க்குறான், அவரை பார்க்குறான், பட்டையை பார்க்குறான், அவரை பார்க்குறான். வாட் இஸ் திஸ்? இது என்னன்னு கேட்டான். இதுக்கு பேர் விபூதின்னாரு கடைக்காரர். ஓ, கிவ் மீ ஒன் பாக்கெட், எனக்கு ஒரு பாக்கெட் கொடு அப்படின்னா. ஹவு மச் சொன்னா கொடுத்துட்டான். இந்த பாக்கெட்டை வாங்கினவன் திருப்பி 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 பார்க்குறான். என்னடா பார்க்குறேன்னு கேட்டான் கடைக்காரன். இல்லை, எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு பார்க்குறேன்னா. எது? விபூதி பாக்கெட்டுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குதான்னு பார்க்குறேன்னா. அந்த கடைக்காரு சொன்ன வார்த்தை தாங்க முருகன் சொன்ன வார்த்தை. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அப்புறம் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டான். எப்போ வரைக்கும் பயன்படுத்துறதுன்னு கேட்டான். நாம எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் இதை பயன்படுத்தலாம்னு சொன்னான். இன்னொன்று, இதில் இன்னொரு பயன் என்ன தெரியுமா? இதை பயன்படுத்த பயன்படுத்த நம்ம எக்ஸ்பைரி டேட் தள்ளி போயிட்டே இருக்கும்னா. நீங்க யோசிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நீர் பூச கற்றுக் கொடுங்கள். ஏன்னா நம்முடைய அவ்வை பெருமாட்டி தான் சொன்னா, ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மனையில்லா மடக்கொடி இல்லா மனைபால், நீரில்லா நெற்றிபால், நெய்யில்லா உண்டி பால்னு சொன்ன நீரு அணியாத நெற்றி பாழான நெற்றி என்று அவ்வை சொல்லுகிறாள். அதனாலதான் எல்லா பெரியவர்களும் சொன்னாங்க, அந்த காலத்துல நோய் நொடி ஏதாவது பயந்துருச்சு குழந்தைகள்னா எங்கெங்க மருத்துவர்கிட்டயே போனாங்க. எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியுங்களா? ஒரு குழந்தைக்கு முன்னாடி வச்சு அந்த பூசாரி அந்த விபூதியை எடுத்து மந்திரிச்சு நெத்தியில இட்டா 102 டிகிரி காய்ச்சல் உடனடியா குறைகிற அதிசயத்தை காக்கிறோம் அப்படின்னு சொன்னா, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீருன்னு அப்படிப்பட்ட பெருமையை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. எங்க ஊரு பெருந்துறைங்க, அங்க சோழீஸ்வரருக்கு கோயில் இருக்கு. இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது, 25ஆம் தேதி பிரம்மாண்டமா நடந்தது. உண்மையா சொல்றேன், பிரதோஷம்னா தவறாம போவேன். பிரதோஷ காலத்துல தவறாம போவேன். இங்க கூட அழகா சிவத்துடியோட அழகா பக்தர்கள் போனதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சிலிர்ப்பா இருந்தது. அந்த பிரதோஷத்துக்கு போன முறை போக முடியல, மாலையில நிகழ்ச்சி, வெளியூருக்கு போகணும். காலையிலேயே போய் என்ன பண்ணேன், சாமியை கும்பிட்டுலாம்னு போறேன். ஒருத்தன் ஓடி போய் சாமியை பார்க்கறான், வெளியில வந்து செருப்பை பார்க்கறான். ஓடி போய் சாமியை பார்க்கறான், வெளியில வந்து செருப்பை பார்க்கறான். சாமியை பார்க்கறான், செருப்பை பார்க்கறான். கொஞ்ச நேரத்துல சாமியை விட்டுட்டான், செருப்பையே கும்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வழியா போன ஒருத்தர் பார்த்தார், மஞ்சுநாத மாதிரி புத்திசாலியான ஆள். பலார்னு ஒரு அறை விட்டார். சாமி அங்க இருக்கு, செருப்பை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு இருக்க, அறிவு கட்டவனே, சாமியை பார்த்து கும்பிடுறான். இந்த அடி வாங்கினவன் அவன் சொன்னான், புது செருப்புங்க 700 ரூபா விட்டு வாங்கியிருக்கு, எவனாவது ஆட்டையை போட்டுருவானோன்னு பயமா இருக்குங்கன்னா.
அதுக்கு அந்த ஆள் சொன்னார், அதுக்கு தான் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது. உங்களை மாதிரி என்னங்க பண்ணணும்? இதை எடுத்து மஞ்சப்பையில் போட்டு கக்கத்திலே கொண்டு வந்துட்டு பாரு சாமி, இவன் உள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க மஞ்சப்பையில போட்டு. அடா பாவிகளை, இதுவா பக்தி? இந்த கல்யாண சுப்பிரமணிய சாமியை பார்க்கறக்கு வரீங்க, சில பேர் 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வருவீங்க, சில பேர் 1000 ரூபாய்க்கு மாலை வாங்கிட்டு வருவீங்க, சில பேர் பட்டு துணி எடுத்துட்டு வருவீங்க, சில பேர் சாதாரண பருத்தி துணி எடுத்துட்டு வருவீங்க, சில பேர் எதுவுமே முடியல முருகா, இன்னைக்கு உன்னால கையெடுத்து கும்பிடத்தான் முடிஞ்சது முருகான்னு சில பேர் வந்திருப்பீங்க. சில பேர் வரவே முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருந்து கல்யாண சுப்பிரமணிய சாமி அடுத்த பங்குனி உத்தரத்துக்காவது எங்க வீட்டிலிருந்து ஒரு காவடி உன் சன்னதிக்கு வர்றதுக்கான வாய்ப்பை கொடுன்னு வீட்டில் இருந்தபடியே சில பேர் வேண்டியிருப்பாங்க. அந்த கடவுள் யாரை நேசிக்கிறான் தெரியுங்களா? கண்ணதாசன் என்கிற அற்புதமான கவிஞன் ஒரு சினிமா பாட்டுல கொடுத்தாங்க. எது பக்தி எது பக்திங்கிறதுக்கு ரொம்ப அழகா கொடுத்தான். நீங்க இந்த இடத்துல ஒரு டிலே கொடுக்கணும். ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை. தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே வேறெங்கே? தெய்வம் இருப்பது எங்கே? ஒரு கைதட்டல் கொடுங்க பாட்டு கண்ணதாசனுக்காக. ஆனா தம்பி சொல்லுவான், அரசம்பாளையம்ங்கிற ஒரு கிராமத்துக்கு போறோம். தம்பி இது கிராமம் தானே? பக்கா கிராமம், அருமையான கிராமம். ஆனா உண்மையிலுமே சிரித்த முகத்தோடு ஒரு கிராமத்தில் இப்படிப்பட்ட உழைக்கின்ற பெருமக்கள் குடும்பத்தோடு அமைந்து இந்த நிகழ்ச்சியை கேட்கறது எங்களுக்கு வாழ்நாள் பெருமையா நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கெல்லாம் மனிதர்கள் சிரிப்பை மறந்தவர்களாக இருக்கிறார்கள். உண்மையா தம்பி? ஒருத்தனை கோவப்பட வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமா, யோசிச்சு பாருங்க. என்னடா குரங்கு மாதிரி இருக்கிற அப்படின்னு வச்சுக்க, யாரை பத்திர குரங்குங்கிற, யாரை பத்திர குரங்குங்கிறன்னு கோவம் வந்துடும். அழ வைக்கிறது ஈஸி, சப்புன்னு ஒரு அற விட்டோம்னா ஏன்னா அடிக்கிறீங்கன்னு அழுதுருவான். ஆனால் ஒருத்தனை சிரிக்க வைக்கிறது கடினம். வாழ்நாளில் இந்த 3 மணி நேரத்திற்கு குறையாம உங்களை எல்லாம் சிரிப்பவும் சிந்திக்கவும் வைப்பதற்காக 4 அறிஞர் பெருமக்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த மேடையில் பங்குனி உத்திர திருநாளில் உங்கள் எல்லோருக்கும் நல்ல கருத்துக்களையும் இனிய நகைச்சுவைகளையும் உரிய பாடலோடு தருவதற்காக பெரியோர்கள் தேர்வு செய்து கொடுத்த தலைப்பு என்ன தெரியுங்களா? குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் துணை நிற்பது ஆண் பிள்ளைகளின் உழைப்பா, பெண் பிள்ளைகளின் பொறுப்பா? ஆண் பிள்ளைகள் நல்லா உழைக்கிறதுனால ஒரு குடும்பம் நல்லா இருக்கா, பெண் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதால் ஒரு குடும்பம் நல்லா இருக்கா என்கிற தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். தலைப்புக்கு ஒரு கைதட்டல் கொடுக்க கூடாதா? யோசிச்சு பாருங்க. அதில் ஆண் பிள்ளைகளினுடைய உழைப்பு தான் ஆண்கள் 2 பேர் பேச வராங்க, பெண் பிள்ளைகளினுடைய பொறுப்பு தான் அப்படின்னு 2 பேர் பேச வந்திருக்காங்க. நல்லா பேசுவாங்க, சிரிக்க சிரிக்க பேசுவாங்க. நான் முன்னுரையில் எதை பத்தியும் சொல்லலை, நான் உங்களுக்கு சொல்லலை. என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில எப்பொழுது மகிழ்ச்சி அப்படிங்களுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். எது மகிழ்ச்சி? நினைச்சது நடந்துட்டா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், வேண்டுன காசு பணம் கிடைச்சிட்டா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம், வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். ஆனா எது மகிழ்ச்சி தெரியுங்களா? இதை உணர்ந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். மகிழ்ச்சியான இடத்தில் வாழ்வதில் இல்லைங்க வெற்றி. நாம் வாழும் இடத்தையே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி. இருக்கிற இடத்த மகிழ்ச்சி. எனக்கு என்ன ரொம்ப பெருமைன்னா, இந்த பெரியவங்கள்லாம் வந்து இந்த விழா மேடையில தொடங்கி வச்சுட்டு போனாங்க. தம்பி கேட்டார், ஐயா ஊர் பேரு அரசம்பாளையம், சாமி பேரு அருள்மிகு கல்யாண சுப்பிரமணிய சுவாமி. சரி, பங்குனி உத்திர விழா. ஆனா என்னன்னா, இந்த விழாவில் மேடையில் யார் யார் பேர் சொல்லணும்? அந்த பெரியவர்களுக்கு இருந்த திசை நோக்கி நான் வணங்குகிறேன். எங்க ஊர்ல பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் இல்லைங்க, எல்லோருமே பெரியவங்க தான். ஊர் பொதுமக்கள் சார்பான் மட்டும் சொல்லுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க. சில இடங்கள்ல எல்லாம் போனா அக்காவுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும். என்ன தெரியுங்களா? என்ன தனபால் அண்ணன் ஆஞ்சநேயர் வாழ் மாதிரி பெருசா கொடுத்துருப்பாங்க. படிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிரும்.
ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் இதுதாங்க ஒரு அரசம்பாளையம் உண்மையாகவே தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியான ஊராக திகழ்கிறது என்கிற பெருமையோடு நல்ல தலைப்பை நான் உங்களுக்கு என்ன தலைப்புன்னு நான் சொல்லிட்டேன். இதில் குறிப்பாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களையும் உங்களையும் இணைத்து வைக்கின்ற இணைப்பு பாலமாக விளங்கிய அன்பு சகோதரன் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார். ஆட்டம் டி சந்துரு அவர்கள் கபிலர் மலையிலிருந்து வருகை தந்திருக்கிறார். தம்பி எந்திரிச்சு நின்று ஒரு வணக்கத்தை சொல்லிருங்க. ஏன்னா உங்களை நாங்களும் எங்களை நீங்களும் சந்திப்பதற்கு துணையாக இருந்த அன்பு தம்பி. உண்மையிலுமே ஒரு மிகச்சிறந்த செண்டமேளம் முதலிய பலவேறு கலை நிகழ்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்கள் வீடு உங்கள் வீட்டு விசேஷங்களில் யாருக்காவது அப்படிப்பட்ட இதெல்லாம் தேவைப்பட்டதுன்னா தம்பி அணுகுனீங்கன்னா மிகச்சிறந்த முறையில் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. இன்னொரு கைதட்டல் கொடுங்க வளரும் தம்பி. இன்னும் அந்த கலைத்துறையில் அந்த அற்புதமான முருகப்பெருமான் அருளால் கல்யாணம் ஆயிடுச்சா தம்பி? சீக்கிரம் ஆகிடும். ஏன்னா இந்த இடத்துக்கு பேர் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி. அதனால் சீக்கிரம் உனக்கு அதற்கான எல்லா வாய்ப்பும் அமையட்டும். உனக்கு ஆயிடுச்சா? எனக்கு 16 வருஷம் ஆச்சு. அதான் நீ இப்படி வாயும் வயிறுமா இருக்கும்போதே நினச்சேன் 16 வருஷம் ஆயிருக்கும். உண்மையிலுமே அப்படிப்பட்ட அற்புதமான தம்பிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி 4 அறிஞர் பெருமக்கள் வந்திருக்காங்க. அதில் ஆண் பிள்ளைகளினுடைய மகன்களினுடைய உழைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்வதற்காக அணித்தலைமை ஏற்று வருகை தந்திருக்கிறவர். பொதுவாக பொற்குடத்திற்கு பொட்டு வைக்க தேவையில்லைம்பாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைம்பாங்க. நம்ம பச்சைத்துண்டு மஞ்சுநாதன் அவர்களுக்கும் விளம்பரமும் அறிமுகமும் தேவையே இல்லை. வரும்போதே அட இவரா அட அவரா இவரு தானே அப்படின்னு உங்களுடைய எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சன் டிவியில் வரக்கூடிய காமெடி ஜெக்ஷனில் கலக்குனாரு, விஜய் டிவியில் கலக்க போவது யாரில் கலக்குனாரு. இதை எல்லாவற்றையும் விட வெள்ளித்திரையில் நிறைய படங்கள் நடித்தார். கடுக்காய் நடிச்சியா? நிறையா நடித்தார். உண்மையிலுமே கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு படம் நடித்தார். அதில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம். ஒரு பெண்ணினுடைய மகளினுடைய அப்பாவாக நடிச்சிருப்பார். மன்னிக்க வேண்டும் பெரியோர்களே, அப்பாவா நடிச்சிருக்க மாட்டாரு. அந்த பிள்ளைக்கு செருப்பு வாங்கி தருகிற ஒரு காட்சி நீங்க பார்த்துருக்கலாம் அந்த படத்துல. அதுல உண்மையிலுமே சொல்றேன், அப்பாவாகவே வாழ்ந்திருப்பார் தம்பி மஞ்சுநாதன் அப்படின்னு சொன்னா. இன்றைக்கு அந்த புகழோடு புகழாக விஜய் டிவியில குக்கு வித்து கோமாளின்னு ஒரு நிகழ்ச்சி வருது இல்லைங்களா, அந்த நிகழ்ச்சியிலும் தன்னுடைய மனைவியோடு இணைந்து இப்பொழுது பங்கேற்று வருகிறார். 4ஆம் தேதியிலிருந்து எப்பவுமே அவரை தனியாக தான் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருமதி ராஜேஸ்வரி மஞ்சுநாதனோடு நீங்கள் அங்கே பார்க்கலாம். அதனால ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க. அதிலும் இவனுக்கு ஒரு நல்ல ஆதரவை கொடுத்து அந்த குக்கு வித்து கோமாளி சீசனிலும் அவன் வெற்றி வாகை சூட எல்லாம் வல்ல கல்யாண சுப்பிரமணிய சாமிக்கிட்ட நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு, ஆண் மகன்களினுடைய ஆண் பிள்ளைகளினுடைய உழைப்பு தான் பேசுவதற்காக அருமை தம்பி மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. ஒரு கைதட்டல் கொடுங்க அவருக்காக. அவருக்கு இணையாகவும் துணையாகவும் பேசுவதற்காக கலைஞர் தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி, கல்யாண மாலை என்று எத்தனையோ அறிஞர்களின் சபையினை அலங்கரித்த கொங்கு தமிழ் நாவலர் அருமை அண்ணன் மரியாதைக்குரிய கோவை தனபால் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல். இந்த பக்கம் அதனா ஆண் மகன்களினுடைய உழைப்புனா அப்ப பெண் பிள்ளைகளுக்கு பொறுப்பில்லையா? நாங்க இருக்கோம் பெண் பிள்ளைகளுக்காக. அவர்களின் உழைப்பை அவர்களின் பொறுப்பை அடையாளப்படுத்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடியவர் எங்கள் அன்பு அக்கா. எங்கள் எல்லோருடைய வளர்ச்சியிலும் எங்கள் அத்தனை பேருடைய வளர்ச்சியிலும் மிகச்சிறப்பான நல்லெண்ணத்தோடு நாளும் எங்களை வளர்த்து வரக்கூடிய, உண்மையாகவே இன்றைக்கு ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்களினுடைய தலைமையில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு பட்டிமன்றத்திலும் நம்முடைய கொங்கு தமிழுக்கென ஒரு தனி முத்திரையினை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை பேராசிரியை திருமதி சாந்தாமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இவங்க சாந்தாமணின்னா அதுக்கு பக்கத்துல வந்திருக்கிற அக்கா தங்கமணி. 2 பேரும் மணிமணியா பேசுவாங்க. மணிக்காக பேசுறவங்க இல்ல, மணிமணியா பேசுறவங்க, மணிக்கணக்கா பேசுறவங்க. உண்மையாகவே அன்பு அக்கா. இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப நான் வியந்து போற்றுகிறது என்ன தெரியுங்களா? ஏறக்குறைய திருமணத்திற்கு பிறகு
அடுப்படிதான் வாழ்க்கைன்னு பல பெண்களினுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிருதுங்க. இதே அரசம்பாளையத்தில் எத்தனையோ பெண் குழந்தைகள் போட்டி தேர்வுகள், இந்த டிஎன்பிசி எக்ஸாம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த போட்டி தேர்வுகளில் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு போய் படிச்சுட்டு அப்படின்னு முடங்கி போயிருந்தால் உங்களுக்கு முன்னுதாரணமாக நான் அக்காவை காட்டுவேன். 2 மகன்களுக்கு தாய், சொல்ல போனா 40 வயதை கடந்த பிறகும் கூட ஒரு குடும்பத்து பெண்மணியால் குடும்பத்தையும் பார்த்து கொள்ள முடியும், டிஎன்பிஎஸ்சி தேர்விலும் சாதிக்க முடியும் என சாதித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு அரசு பணியாளராக பணியாற்றி வரக்கூடிய அற்புதமான அக்கா தங்கமணி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். 4 பேர், இந்த 4 பேரும் 4 விதமா பேச மாட்டாங்க, நல்ல விதமா பேசுவாங்க. உண்மையிலுமே எங்களுடைய பேச்சுக்கும் பாட்டுக்கும் இனிய இசையினை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கிறவர் இந்த நாமக்கல் ட்ரினிட்டி, நாமக்கல் பாவை கல்வி நிறுவனங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இசைத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர். பொதுவாக எல்லாருக்கும் இளையராஜான்னா பிடிக்கும் இல்லையா? இசையில் இன்றைக்கு வாசிக்க வந்திருக்கிறவரின் பெயரும் இளையராஜா. ஒரு கைதட்டல் கொடுங்க. அங்கே இருக்கக்கூடிய இசைத்துறையின் தலைவராக ஹெச்ஓடியாக அவர் இருக்கார் பாவை கல்வி நிறுவனங்களில். அந்த கல்வி நிறுவனத்துக்கு மொத்தமாக அவர் தான் இசைத்துறையினுடைய தலைவராக இருக்கார். மிகச்சிறப்பாக வாசிக்கக்கூடிய இனிய சகோதரர் எங்கள் அன்பான அழைப்பிற்காக வருகை தந்திருக்கிறார். அதே போல் நாங்கள் எல்லாரும் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் வந்துட்டோம்னா அந்த மனுஷன் மட்டும் நேற்று நைட்டு கிளம்புனாலும் பொட்டியை தூக்கிட்டு எங்கிருந்துன்னா சென்னைக்கும் அரக்கோணத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய வாலாஜாப்பேட்டை என்று சொல்லக்கூடிய அந்த மண்ணிலிருந்து வருகை தந்திருக்கிறார். மிகச் சிறப்பான ஒரு ட்ரம்மர் அன்பு தம்பி கிருஷ்ணமூர்த்தி என்கிற கிச்சா அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கைதட்டல். நல்ல ஒளி அமைப்பு ஜோதி ஆடியோஸ். எங்க இருந்து வந்திருக்கீங்க? பாண்டமங்கலம். ஒரு கைதட்டல் கொடுங்க. ஏன்னா இதுதான் சார் மைக்கு. போன மேடைக்கு தம்பி கூட்டிட்டு போய் ஒரு மைக்கு கொடுத்தான். அலோ அப்படின்னு பாருங்க, லோ அவ்வளோதான் கேட்குது. அலோ அப்படிங்கிற லோ அவ்வளோதான் கேட்குது. அண்ணே அலோன்னு அடி வயிற்றுலேருந்து கத்துறேன், லோன்னு கேட்குதே, ஏன் லோனில் வாங்கலீங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார் ஒரு பேனில் கனெக்ஷனே கொடுக்கல, எதிராக அடி வயிற்றுலேருந்து முக்கிட்டு இருக்கிறேன்னார். ஆனால் அந்த மனுஷன் பரவாயில்ல, நீங்கள் சிரிக்கிறீங்க, ஆடியோக்கார் சிரிக்கிறார் தம்பி, பெரிய விஷயம். ஒரு நிகழ்ச்சியில் ஆடியோக்கார் சிரிச்சிட்டாருன்னா நிகழ்ச்சி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எத்தனை மேடையை பார்த்துருப்பார், பெருசாக பேசிட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் நல்லா சிரித்த முகத்தோடு இருக்கார். கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஆயிமா சிரிக்கிறீங்க, சரி இருக்கட்டும் விடுங்க. அங்கேருந்து வீட்டிலேருந்து வந்துட்டார்ல பல கிலோமீட்டர், அதனால சிரிக்கத்தான் செய்வார். நீ ஏன் இவ்வளோ சிரிப்பாக இருக்கிற? நீங்கள் பல கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கில்ல. நான் ஏன் சிரிக்காமல் இருக்கேன்? திரும்பி வீட்டுக்கு தானே போகணும், அதனால தான். யோசிச்சு வாழ்க்கையில் சொல்லிட்டு ஆனா இல்லப்பா, நீ வேற ஏதாவது கோயில் குளத்துக்கு போயிட்டு அப்படியே போவா, அந்த வேலை அதை சொன்னேன். நல்லா செஞ்சீங்கன்னு அந்த ஊரில் ஹலோன்னு சொல்லும்போது அந்த மனுஷன் எதையோ திருகி விட்டார், அந்த பட்டனில் எதோ திருகி விட்டாருக்கா. ஹலோ அப்படிங்கிற அயோக்கிய பயில மன்னார் வாழ் எடுத்துட்டு வந்துட்டாங்க ஒருத்தன். யார் ஊருக்கு வந்து யாரோட அயோக்க, ஐயோ நான் அலோன்னு தாங்க சொன்னேன், யாரோ திருகி விட்டாருங்க. அவன் எடுத்துட்டு வந்தவன் நல்லார் வாழ்னா கூட ஒரே போர்டில் போயிருக்குங்க, மொன்னர் வாழ் வச்சு வெட்டுவானாட்டிருக்கு வாழ்நாள் முழுவதும். யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் இவன் கூட்டு போன இடத்துல எல்லாம் பல இடத்துல மொன்ன கத்தியாவே நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லாமல் மிகச்சிறப்பான ஆடியோ, மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலினுடைய நிறுவனர் அன்பு தம்பி கிருஷ்ணா அவர்களுக்கும், அதே மாதிரி கிராமத்து பட்டதாரி, நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிராமத்து பட்டதாரி கொங்கு மஞ்சுநாதன் 2 யூடியூப் சேனல் இருக்குது. அதனுடைய அன்பு தம்பி வந்திருக்கார், புகைப்படம் எடுத்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு வாரத்தில், அப்படி தான் நாங்கள் சொல்லுவோம், அது தம்பி கையில் இருக்கு. ஒரு வாரம் ஆகிறதும் ஒரு வருஷம் ஆகிறதும் ஒரு யுகம் ஆகிறதும். இவன்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசின பேச்சை அவன் இன்னும் அப்லோடு பண்ணாமல் வச்சுருக்கான். எப்படானா எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் பண்ண மாட்டேங்கிறான். அதனால் அப்படி ஒரு கொள்கையோட தம்பி இருக்காரு. அதனால் உண்மையாகவே இன்றைக்கு இந்த மேடையில் நீங்கள் பார்க்கிற அத்தனை பேரும் தொலைக்காட்சிகளிலும் ஊடகத்திலும்
இணையத்திலும் புகழ் பெற்றவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால் இணைய வழியில் எங்களை எல்லாம் ஊக்குவிக்கின்ற உங்களை போன்ற ரசிகர்களினுடைய வாழ்த்துதலால் தான் எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் சிறந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அன்பு தம்பிக்கும் இனிய வாழ்த்துக்களை சொல்லி அத்தனை பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முதல் பேச்சாளராக ஆண்களினுடைய உழைப்புதான், ஆண் மகனுடைய உழைப்புதான் ஒரு குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கும் ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கும் பெருந்துணை புரியும் என்கிற வாதத்தை முன்வைப்பதற்காக அருமை தம்பி தூரன் KR மஞ்சுநாதன் அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார்.